Good morning students. I am MRK. Today 11th standard maths பார்த்துக்கிட்டு இருக்கோம். Chapter 1 sets relation functions. Exercise 1.4 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே important sum 5 for 5 mark only. ஓகே, பப்ளிக் எய்ம் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வரி எக்ஸாம்லையும் கேட்பாங்க. கிவன் y = xன்ற கிராஃப் இருக்குது லைனு, அந்த லைனு எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் வந்து -x போட்டிருக்கு. அப்போ சிமெட்ரிக் அபவுட் x ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நான் உன்ட்ட. அதை வச்சு இந்த படம் போட்டிருக்கேன். ஓகே, அப்போ இந்த x ஆக்சிஸ் இந்த பார்ட் இருக்குல்ல, அது கீழே அப்படி இங்கிட்டு வந்துடும். இந்த கீழே உள்ள பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட்டு இந்த பார்ட்டு மொத்தமாக இந்த பார்ட்டு எங்கே போயிடும், இந்த அப்படி மேலே வந்துடும். ஓகே, எக்ஸை பொறுத்து தான் மாறும். சரிங்களா, மறந்துடக்கூடாது. ஓகே, அடுத்த அதே கணக்கு தான் என்னது 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தான். சாப்டர் 1 தான், 1.4 தான், 6th ரோமன் லெட்டரில் செகண்ட் சம். y = -sin -xன்னு இருக்குது. நான் உன்ட்டு ஏற்கனவே சொன்னது தான். y = sin -θ அப்படின்னா -sin θன்னு அர்த்தம். அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான், y = -sin -θ அப்படின்னு சொல்லையில் மைனஸ் இருக்கட்டும், sin -θ -sin θ சேர்ந்தால் என்ன ஆயிரும், +sin θ. அப்போ y என்ன வந்துருச்சு, +sin θன்னு வந்துருச்சு. அப்போ sin x கிராஃபை மட்டும் வரைஞ்சா போதும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க, 1 to -1. ஓகே, தேங்க்யூ. அடுத்து தேர்ட் ரோமன் லெட்டரில் y = xன்ற கணக்கு தான், அதே சம் தான். ஆனால் எக்ஸ்டீரியர் ஃபங்க்ஷனாக ஒன்று ஆட் ஆகிருக்கு. அப்போ y = xன்ற லைன் இருக்குல்ல, இந்த லைன் வந்து மூவ் வந்து மேலே மூவ் ஆயிரும். எவ்வளோ மூவ் ஆயிரும், 1 யூனிட் மூவ் ஆகும். எதுலேருந்து, எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அவே ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 1 யூனிட் மூவ் ஆயிரும். சரிங்களா சொல்கிறது? அப்வேர்டில் மூவ் ஆயிரும். அப்வேர்டில் என்ன ஆயிரும், மூவ் ஆயிரும் அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த அப்வேர்டில் மூவ் ஆயிரும், மூவு அப்வேர்டு அப்படின்னு எழுதியிருக்கேன். பார்த்துக்கேன், வேகமாக எழுதுனால அப்படி எழுதியிருக்கேன், பார்த்து கவனமாக எழுதிக்கும். ரைட். அடுத்து அதே மாதிரி 6th சம்மில் 4th ரோமன் லெட்டரில் y = xன்ற ஃபங்க்ஷன் தான். அது இந்த நடுவில் போகிற இந்த கோடு தான். இந்த கோடு என்ன டைவர்ட் ஆகுது, எந்த மாதிரி ஆகுது அப்படின்றதான் பார்க்குறோம். 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த லைன் வந்து டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸாக மாறும். இதுதான் 1/2xன்னு அர்த்தம். டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸாக மாறும். மல்டிப்ளை பண்ணால் அவே ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ், டிவைட் பண்ணால் டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த கணக்கு இருக்குல்ல, இந்த கோடு இது இங்கிட்டு கீழே இறங்கும், எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி நகரும் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா ஒய்யை விட்டு விலகும்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்க, நான் சொல்கிற சென்டென்ஸை திருப்பி கேட்டுக்க ரிவைஸ் பண்ணி. ஓகேயா, புரியுதா? டிவைட் பண்ணோம்னா டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி வரும், இல்லைன்னா அவே ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். டிவைட் பண்ணோம்னா 2ஆல். அடுத்து அவுட்டர் ஃபங்க்ஷனில் 1 ஆட் பண்ணியிருக்கனால அது அப்படியே மேலே 1 யூனிட் மூவ் ஆயிரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், 1 யூனிட் என்னது மூவ் ஆயிரும் அப்படின்றது. அப்போ ரிக்வயர்ட் ஃபங்க்ஷன் வந்து இந்த கணக்கு இதுதான். இந்த இதுதான் ரிக்வயர்ட் ஃபங்க்ஷன். புரியுதா சொல்கிறது? இந்த பெரிய கிராஃப் இருக்குல்ல, இதுதான் ரிக்வயர்ட் ஃபங்க்ஷன். ரைட், ஓகே, தேங்க்யூ. அடுத்து 6th சம்மில் 5th ரோமன் லெட்ரு 2x + y + 3 = 0. இதில் y கண்டுபிடிச்சின்னா இந்த மாதிரி வரும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து y = xன்ற சம்மு, அந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குது பாரு, ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகும்ல ஸ்ட்ரைட் லைனு, y = x. அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 2ஆல் என்ன செஞ்சுருக்கோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ மல்டிப்ளை பண்ணுறோம்னா மைனஸால் பண்ணாலும் சரி, ப்ளஸ்ஸால் பண்ணாலும் அதை பற்றி ஒன்றும் இல்லை. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறனால இந்த இருக்குது அந்த கிராஃப் வந்து எத்தனை யூனிட்டு அப்படியே மேலே போகுது, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து விலகி போகுது. அவே ஃப்ரம் என்னது 2 யூனிட் அப்படின்னு அர்த்தம். அவே ஃப்ரம் 2 யூனிட் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அவே ஃப்ரம் 2 யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். மேல் நோக்கி போயிடுது, அது விளையிறது. அடுத்து என்ன செய்யுது அப்படின்னு பாரு, -3 அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம்ல அவுட்டர் ஃபங்க்ஷன் இது. அப்போ டவுன்வர்டில் கீழே இறங்கும். கீழே இறங்கும்னா இந்த இறங்கிருச்சு. இதுதான் இது. எத்தனை யூனிட் இறங்குது, 3 யூனிட்ஸ் இறங்குது. இது 3ன்னு அர்த்தம். புரியுங்களா சொல்கிறது? அப்போ இதுதான் ஒரிஜினல் கிராஃப். இதுதான் என்னது, ஒரிஜினல் கிராஃப் இந்த இடம். சரிங்களா சொல்கிறது? பார்த்து நிதானமாக போட்டுக்க, ஸ்கேல் வச்சு பென்சில் யூஸ் பண்ணி தான் போடணும். ஓகே, தேங்க்யூ.